அவங்க அப்பாவுக்கே இவ்வளவு தூரம் மன உளைச்சலையும் நெருக்கடியையும் கொடுத்து உடல் நலமே குன்றி போற அளவிற்கு காரணமாக அமைந்த அந்த கட்சி அதுக்கு எப்படி இவ்வளவு ராஜ மரியாதை கொடுக்கிறாரு அப்படின்றது ஒரு கேள்வி. 1% கூட கிடையாது. அவ்வளவுதான் அவங்களுடைய செல்வாக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அளவுல. இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கு, என்ன ரகசியம் இருக்கு, என்ன திட்டமிடல் இருக்கு அப்படின்றது கடவுளுக்கு இல்ல, கடவுள் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இந்த திமுக கூட்டணியை பொறுத்த வரையில ஏற்கனவே இருக்கிற இவ்வளவு நாள் ஆதரவு கொடுத்துட்டு இருந்த கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இப்ப அந்த தேமுதிக கட்சிக்கு 10 சீட்டுகள் கொடுத்திருக்காங்க, ஒரு ராஜ்யசபாவும் கொடுத்திருக்காங்க. ஏன் இந்த தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க திமுக கூட்டணியில? ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு என்கிட்ட நான் சொல்ல முடியும், ஸ்டாலின் கேட்கணும். உண்மையிலே இட்ஸ் வெரி பேஃப்லிங். அதாவது என்ன காரணத்துக்காக இந்த தேமுதிகவுக்கு இப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல, புரிஞ்சுக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு இந்த அரசியல் ஆய்வாளர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, கருத்து சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, தமிழக அரசியல் விற்பனர்கள் எல்லாருமே இந்த மாதிரி பேஃபில்டா தான் இருக்காங்க. அதாவது என்ன காரணம்னே தெரியல, ஏன் இவங்களுக்கு கொடுத்தாங்க, they don't deserve அப்படின்தான் சொல்றாங்க. ஏன்னா ஒருத்தர் தான் சொல்றாங்க, ஊடகங்கள்ல இருக்கிற விஷயங்கள் தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. உதாரணமா கருணாநிதியினுடைய மரணத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது மாதிரி இருந்தது அந்த 2016 தேர்தல் தோல்வி. அந்த தோல்வியில அப்படியே துவண்டு போயிட்டாரு. ஏன்னா அவர் துவண்டு போனதுக்கு காரணம் அவ்வளவு எதிர்பார்ப்போட ஒரு அதாவது அவ்வளவு பெரிய ஆளு, பெரிய அரசியல் பின்னணி உள்ள ஒருத்தர் கருணாநிதி. அவரு இந்த விஜயகாந்த் என்ற ஒரு நடிகர் டர்ன்ட் பாலிட்டிஷியன், அவருடைய வருகைக்கு பணம் நடுக்கிடுச்சு, விழுந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு, இப்ப வந்துடும் அப்புறம் வந்துடும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தது. அவங்களுக்கு அதாவது ஜெயலலிதா கொடுத்த சீட்டை விட அதிகமா தேமுதிகவுக்கு ப்ராமிஸ் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து கடைசி வரைக்குமே வராம, அது இழுபறி, அப்படி எப்படி வர்றதா வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்ட்டு இங்க பேசி அங்க பேசி கடைசியில அவர் டிச் பண்ணி விட்டு அதுல மனசு உடைஞ்சாரு. அடுத்து தேர்தல் தோல்வியில மனசு உடைஞ்சிச்சு, அப்புறம் உடம்பு உடைஞ்சிடுச்சு, நோய்வாய்ப்பட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அதுல இருந்து மீளவே முடியாம போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி தனிப்பட்ட அளவுலைக்குமே கருணாநிதி என்ற அந்த ஆளுமை துவண்டு போறதுக்கு காரணமாக அமைஞ்சிருந்தது இந்த விஜயகாந்த் எடுத்த முடிவு, தேமுதிக எடுத்த முடிவு. இதெல்லாம் எப்படி அவருடைய பிள்ளைக்கு தெரியாம போயிடும், மு க ஸ்டாலினுக்கு? ரொம்ப அதாவது கமலஹாசன் டார்ச் லைட்டை விட்டு டிவியை உடைச்சாரு, அப்படி ஏதாவது பண்ணாரு, அதனால டார்ச் லைட் வேண்டாம் உதயசூரியன்ல நில்லுங்கன்னு சொல்றவரு அவங்க அப்பாவுக்கே இவ்வளவு தூரம் மன உளைச்சலையும் நெருக்கடியையும் கொடுத்து உடல் நலமே குன்றி போற அளவிற்கு காரணமாக அமைந்த அந்த கட்சி அதுக்கு எப்படி இவ்வளவு ராஜ மரியாதை கொடுக்கிறாரு அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, சரி இப்போ தேமுதிகவுக்கு இந்த நாயுடு, ரெட்டி, தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய வாக்கு வங்கி நிறைய இருக்கு, அவங்க மத்தியில செல்வாக்கு அதிகமா இருக்கு, அதனால இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன்னா அதே வாக்கு வங்கிதான் வைகோட்டையும் இருக்கு. மதிமுக இன்னைக்கு நிலவரத்துல பார்த்தோம்னா அது இந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அவங்க மத்தியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளவு இருக்கும். அதனாலதான் 4 சீட்டா குறுக்கி இருக்கிறாங்க. இப்போ தெலுங்கு பேசக்கூடிய மக்கள்கிட்ட பெருசா தேமுதிகவுக்கு இல்லை. அதுவும் மதிமுகவும் பார்த்தோம்னா ரெண்டும் மோரர்லெஸ் ஈக்குவலா தான் இருக்க போகுது. ஆனா மதிமுகவுக்கு 4, அதுலயுமே ஆக்சுவலா ஒரு சீட்டு மதிமுகவுக்கு, 3 உதயசூரியனுக்கு. இங்க பாத்தீங்கன்னா 10. அந்த அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கும் செல்வாக்கிற்கு நிகராக இல்லை இது. அது கரெஸ்பாண்ட் ஆகல. இது ஓவர் லாப் சைடட் இந்த சீட்ஸ் கொடுக்கறதுன்றது. சரி, அதை விட்டுருங்க. சரி, ஒட்டுமொத்தமா பரவலா தேமுதிகவுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு?
அப்படின்னா எந்த வாக்குமே கிடையாது, வாக்கு வங்கியே கிடையாது அவங்களுக்கு. தேமுதிகவுக்கு தமிழ்நாடு அளவுல பரவலா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே வாங்கின பெர்சன்ட் என்ன, 0.5% கூட கிடையாது. அவ்வளவுதான் அவங்களுடைய செல்வாக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அளவுல. இப்ப இவங்களுக்கு போயிட்டு 10 சீட்டுகளை கொடுக்குறீங்க. ஏன் திருமாவளவனுக்கு நம்ம சொன்னோம் 234 சட்டமன்ற தொகுதியிலையுமே அவருக்கு வாக்கு வங்கி இருக்கு. ஏன்னா 234 தொகுதியிலையுமே பறைய சமுதாய மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம சொல்லி இருக்கிறோம். அவங்க எல்லார் மத்தியில் அவங்க மத்தியில ஒரு குறிப்பிட்ட சதவீதமாவது திருமாவுக்கு சப்போர்ட் இருக்கு. அப்ப தனி தொகுதி மட்டும் இல்ல, பொது தொகுதியிலையுமே அவருக்கு சப்போர்ட் இருக்குதுன்றதை நம்ம சுட்டி காட்டி இருக்கிறோம். கமலஹாசன் எடுத்துக்கீங்களேன், திருமாவை விட்டுருங்க. கமலஹாசனுக்கு தமிழ்நாடு அளவுல 234 தொகுதிகள்லயும் இருக்கக்கூடிய வாக்கு, அதை எடுத்துக்கிட்டோம்னா அது தேமுதிகவுக்கு இருக்கிற வாக்கை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக இருக்கும். இன்னைக்கு நிலவரம் அதுதான். அதையும் கடந்து இப்போ கமலஹாசன் எடுத்துக்கிட்டோம்னா மக்கள் நீதி மையம் அர்பன் ஏரியாஸ்ல இன்னுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அது ஒரு பாக்கெட்ஸ் இருக்கு. அவருக்குன்ட்டு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அர்பன் ஏரியாஸ்ல, படிச்சவங்க மத்தியில கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி வாக்குகள் தான் அப்படியே விஜய் பக்கம் அப்படி கொஞ்சம் டிரான்ஸ்பர் ஆகி போய்கிட்டு இருக்கு. இவர் இப்ப களத்துல கமலஹாசன் இப்ப இல்லாம போயிட்டாருன்னா எல்லாமே அங்க மாறி போறதுக்கான சூழல் இருக்கு. அது ஒரு கதை, தனி கதை. இப்போ இதோட அதாவது கமலஹாசனையும் பிரேமலதாவையும் ஒப்பிட்டோம் அப்படின்னா பிரேமலதாவுக்கு இருக்கக்கூடிய பரந்துபட்ட அரசியல் செல்வாக்கு அப்படின்றது கமலஹாசனுக்கு இணையாக இல்ல, குறைச்சுதான் இருக்கு. அது இப்படி எப்படி கணக்கு போட்டு பாத்தீங்கன்னாலும் எல்லா விஷயத்திலையுமே அது தேமுதிகவுக்கு கொடுத்த இந்த சீட்டு 10 சீட்டு பிளஸ் 6 சீட்டு ஒர்த்து ராஜ்யசபா அப்படின்றது தெரியல, புரிஞ்சுக்க முடியல. இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கு, என்ன ரகசியம் இருக்கு, என்ன திட்டமிடல் இருக்கு அப்படின்றது கடவுளுக்கு இல்ல, கடவுள் ஸ்டாலின் அவர்களுக்கு தான்